தாம்பரம் மாநகராட்சியின் 2வது மண்டலம் குரோம்பேட்டை 26வது வார்டில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினருடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி 2வது மண்டலம் 26வது வார்டு நாயுடு ஷாப் சாலையில் உள்ள பூங்காவில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு சிறுவர்கள், பெற்றோர்கள், தாம்பரம் மாநகராட்சி 26வது வார்டு பகுதியில் உள்ள குடியிருப்பு சங்க நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கருணாநிதி, 2வது மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை மற்றும் 26வது வார்டு மாமன்ற உறுப்பினர் புசிரா பானு நாசர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறுவர்கள், பெற்றோர்கள் மற்றும் குடியிருப்பு நலசங்க நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினர். சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி பேசுகையில், நாயுடு ஷாப் பூங்காவில் பெண்கள் உடற்பயிற்சி மேற்கொண்டு உடலை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும், பெண்களுக்கு உடற்பயிற்சி செய்ய தனியாக ஜிம் அமைத்திருப்பதாகவும், விரைவில் குரோம்பேட்டை ரயில்வே சுரங்கப்பாலம் விரைவில் திறக்கப்படும் என தெரிவித்து அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பேசிய மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை பேசுகையில், பூங்காவில் யோகா செய்வதற்கு பயிற்சி அளிக்கின்றனர். இதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதில் 26வது வார்டு குடியிருப்பு சங்க நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். யாரோ செய்யறாங்க, யாரோ பண்றாங்க, அரசாங்கம் பண்ணுறது, யார் செய்கிறார்கள், எந்த எண்ணத்தோடு செய்கிறார்கள், என் மக்களுக்கு எப்படி பயன்படுத்துகிறது என்பதை பற்றியெல்லாம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த தாம்பரம் மாநகராட்சி இப்போ ரயில்வே கேட்டுக்கு இந்த பக்கம் ஒரு அற்புதமான பூங்கா, ஒரு நடை பயணம் மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்துக்கு, யோகாவுக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. அது மாதிரி இல்லை, எந்த விதமான ஒரு பெரிய திருவிழா காலங்கள் வருகின்ற பொழுது இந்த இடத்துல நல்ல ஒரு இன்னிசை நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற்று மக்கள் கண்டுகளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வித்தியாசமான ஒரு பூங்காவாக இது காட்சியளிக்க இருக்கிறது. ஆக அந்த வகையிலே எல்லோரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும், உங்களுடைய நீங்கள் இது பண்ணியிருக்க வேண்டும். அதே போன்று பல்வேறு வகையிலே நாங்கள் தொடர்ந்து மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கோம். இப்போ கூட பாருங்க, நிறைய பேர் வந்திருப்பாங்க. குமரகுன்றம் கோயிலில் ஒரு கேட்டுக்கொள்வது உடல் ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். காலையிலும் மாலையிலும் உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உள்ளவருமா நான் பார்த்து